இவ்வாண்டு பணி நிறைவு பெறக்கூடிய கணிப்பொறி அறிவியல் துறையின் தலைவர் டாக்டர் டி. கதிர்வேலக்குமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏற்புரையை வழங்க வருமாறு கணிப்பொறி அறிவியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி. கதிர்வேலக்குமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்லூரியின் நிர்வாக குழு அங்கத்தினர்களே, அன்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, செல்ஃப் ஃபைனான்ஸ் கோஆர்டினேட்டர் அவர்களே, என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர்களே, ஆசிரியர் எல்லா பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் இந்த காலேஜுக்குள்ளே வேலைக்கு வந்த மாதிரி இருக்குது. 38 ஆண்டுகள் ஓடிடுச்சு. நான் எம்எஸ்சி படிக்கும்போது அந்த மெஜ்ரா காலேஜில் படித்தேன். அப்போ அங்கே ஒரு சும்மா அது ஒரு பெரிய பில்டிங். அந்த பெரிய பில்டிங்கில் மொத்தம் ஒரு 15 ரூமில் தான் பயங்கர இருப்போம், வேறு யாருமே கிடையாது. அங்கே இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரன் அப்படி கூடி நடந்து போனான். அவன் சொன்னான், எங்கள் பையங்க அந்த 15 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது, நீ எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொன்னான், எனக்கு சொல்லும்போது நீ ஒரு இடத்துல ஹெட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வேலைக்கு போவ அப்படி சொல்லி அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொன்னான்னா, நீ வந்து கடல் கடந்து எங்கேயும் உன்னையால் போக முடியாது, இங்கே தான் இருப்ப அப்படி சொல்லி சொன்னான். அப்படி ஒரு கொஞ்சம் வயசுக்கார தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் உட்காந்து அதை கேட்டுக்கிட்டோம். அதோட முடிஞ்சது. அப்போ நான் எம்எஸ்சி பிஜிடிசியை முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ண நினைக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா டீச்சர். அப்போ நான் நினச்சது டீச்சிங் ப்ரொஃபஷனை நினச்சி எல்லா ஸ்கூலுக்கும் லெட்டர் எழுதி போட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய எம்எஸ்சி ஃப்ரெண்டு எல்லாருமே பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும்தான் அப்படி அந்த பிஹெச்டிக்கு போகாமல் இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் கேட் எக்ஸாம் எழுதி எதுதான் போனவங்க. மெஜ்ரா காலேஜில் எடுத்துட்டிங்கன்னா 80% பேர் கேட் எக்ஸாம் எழுதுவாங்க, எல்லாருமே செலக்டட் ஆகிடுவாங்க. பட் நான் எழுதலை. பட் எனக்கு அது அந்த இது முடியாது அப்படி எனக்கு தெரியும். அதனால் நான் அதை பண்ணலை. அப்போ என் பையன் என்னுடைய ஃப்ரெண்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணும்போது அவங்க மீட் பண்ண அடிக்கடி போயிட்டு இருப்பேன். அப்போ அங்கே பாட்டனி, நம்ம அந்த காலேஜில் படித்து வேலை பார்த்த பாட்டனி ப்ரொஃபஸர் தங்கரத்னம் சார் அங்கே எம்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஃப்டிபின்னு ப்ரோக்ராம். அப்போ அங்கே வச்சு அவனும் என்னுடைய ஃப்ரெண்டும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. அப்போ பேசியிருக்கும்போது யார் என்னன்னு கேட்டார். சொல்லும் போது அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எங்கள் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, அந்த கோர்ஸ் வந்திருக்கு, ஏன் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே எழுதி ஒரு லெட்ரு எழுதி போட்டோம். அப்போ எல்லாமே லெட்ரு தானே எழுதி அப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிற மாதிரி இங்கே ஒன்று அனுப்புனேன். காலேஜில் நான் அனுப்புனது இங்கே மட்டும்தான். ஸ்கூலுக்கு அனுப்புனேன், எந்த இடத்துலேருந்து வரல. அப்போ இங்கேருந்து வந்து ஒரு 2 நாளில் எனக்கு ஒரு டெலகிராம் வந்துச்சு. அப்போ எனக்கு இன்னும் அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. எங்கள் வீட்டில் பின்னாடி ஒரு தோட்டம் போடுறதுக்கு நானே, எங்கள் அம்மா, எங்கள் ஐயா, தங்கச்சி எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ எங்கள் பக்கத்து வீடு, இது இன்னொரு வீடு, 2 வீடு இருக்கும் அங்கே. அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே பக்கத்து வீட்டில் இருந்து அவங்க பேர் சின்ன பூமாரி அப்படி சொல்லி அவங்க பேர், அவங்க கொண்டு வந்து, டீச்சர் உங்களுக்கு டெலகிராம் வந்திருக்கு அப்படி சொல்லி கொடுக்க வந்தாங்க. டெலகிராம்னா அந்த காலத்தில் எல்லாமே நம்ம ரொம்ப பயப்படுவோம். சரி என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் இங்கே இன்டர்வியூக்கு வர சொல்லி வந்திருந்தது. சும்மா நம்ம அவங்க சொன்ன அந்த என்ட்ரி, தங்கரத்ன சாருங்கிறவங்க பாட்டனியில். ஸோ அவ்வளவு நன்றியோடு நான் அவங்கள இன்றைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்லி தான் அங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்தோம். அப்போ எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய ஐயா, ஹாஸ்டலில் ஹெட் குக்கு, 3 ஹெட் குக் இருப்பாங்க. இங்கே குக்காக தான் இருந்தாங்க. எங்கள் பாட்டையா, எங்கள் ஐயாவோட ஐயா, எங்கள் ஊர் கிராமம் பனை ஏறுறவங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்ததான் நான்.
எங்கள் மாமா, என்னுடைய தாய் மாமா, எங்கள் அம்மா அந்த ஊர், நான் அங்கே. எங்கள் மாமா வந்து சத்ரியா ஸ்கூலில் கிளர்க்காக இருந்தாங்க. ஆனால் அவங்க வேலை பார்த்தது வந்து அவங்கள போர்டுலேருந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னா போர்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் கிளர்க்கு, கேவிசலா அங்கே மதுரை ரோடு ஸ்கூலு. ஆனால் அவங்க வேலை பண்ண வச்சது வந்து போர்டு ஆஃபீஸ்னு அங்கே இருக்கும், அங்கே தான் இருந்தாங்க. அப்போ எல்லா மேனேஜ்மெண்ட்டோட பழக்கம் உண்டு. உடனே அம்மா சொன்னாங்க, நீ மாமா போய் பாரு, மாமா இது பண்ணுவாங்கன்னு. அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. இது என்னுடைய கதைக்காக சொல்லலை, இந்த நிர்வாகம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்காக தான் அங்கே சொல்ல வர்றேன். அப்போ வந்து காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே எய்டட் கோர்ஸு. அப்போ மாமா கூட்டிகிட்டு, அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த மிஸ்டர் பிசிகே கண்ணன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எங்கள் ஆட்சி வீட்டுக்கு பக்கத்தில் தான், ஒரு 4 தெரு தள்ளி கூட்டிகிட்டு போனாங்க. என்னப்பா செல்வராஜ் அப்படி, அவங்க ஆறுமுகசாமின்னு கூடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன வேணும் என்னன்னு கேட்குறாங்க. எங்கள் அக்கா மகன் இங்கேன்னா, அப்போ எங்கள் மாமாவுக்கு வந்து அங்கே போர்டோட ஒரு நல்ல ஒரு உறவு. அதனால் அவங்க நான் கூட்டிகிட்டு போனோடனே அவங்க அக்கா பையனோடனே அப்படியான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, சரி நீ போய் இப்போ பரமானந்தானத்தை போய் பாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவர் அந்நியராக செயலாளர். நாங்கள் இங்கே போகிறோம், அதுக்குள்ளே அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் போனவுடனே என்னப்பா போய் பார்த்தீங்களா, அவர் சொன்னாருன்ட்டாங்க. நாங்கள் போய் என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அண்ணாச்சி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு வந்திருக்கலாம்லன்னு. அப்போ யார் என்னன்னு என்னை கேட்குறாங்க, என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் சேருங்க, இந்த இதுவரை யாரும் அங்கே போடலை, நீங்கள் நல்லா பணிபுரிஞ்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் பிரின்ஸ்பாலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்ஸ்பாலை பார்க்க வர்றோம். எங்கள் மாமா என்ன சொன்னாங்க, சரி நீ போய் பிரின்ஸ்பாலை பார்த்துக்கிறியானாங்க. சரி மாமான்ட்டு நான் எங்கள் அங்கே வந்துட்டேன். பிரின்ஸ்பால் அந்நேரம் நாகராஜன் சார். அப்போ போன உடனே அப்போ அந்த ஃபோன், இப்போ இந்த மொபைலில் லேண்ட்லைன் தான், அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவருக்கு அது என்னன்னு தெரில, சில பேரை அவருக்கு ஏதோ என்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. சரி சார் நீங்கள் ஒன்றும் கேட்கலை, என்ன செய்றீங்க என்ன படிச்சிங்க அதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரி பிளாக்குக்கு ஒரு அட்டெண்டரை அனுப்பி அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தான். இங்கே வர்றோம், டாக்டர் முருகேசன் சாருங்கிறவங்க 1987 உள்ளே வர்றேன். நான் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, நான் தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் உள்ளே வர்றேன். உடனே வந்தார், கிளாஸ் எடுத்துருக்கார், வந்தார், என்னன்னாரு கேட்டாங்க. அங்கேருந்து சொன்னாங்க, சரி என்ன சொன்னாங்க நாங்கள், சார் இங்கே உங்களை வேலைக்கு சேர்த்துருக்கு, நீங்கள் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் சொன்னாங்களா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னோம். ஏன்னா அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வரல, அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நான் பிஜிடிசியை படிச்சுட்டு வர்றேங்க. அப்போ பிஜிடிசிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ நம்ம பிரதீப்குமாரன் சார் சொன்ன மாதிரி தான், அத்தனை தியரி பேப்பர் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், அவ்வளவு இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ ஒரு ரெகுலர் கோர்ஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அப்படி தான் படிச்சுட்டு வந்தோம். அப்போ இங்கே வந்தவுடனே இப்படி சொன்னாங்க, மேத்ஸு ஹெச்ஓடியாக பாஸ்கரன் சார் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த அந்நேரம் நான் கொஞ்சம் ஜூலையில் வந்தேன், அங்கே மேத்ஸ் பேப்பர் எடுக்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பயமாகிடுச்சு, என்னடா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னாங்களே அங்கே போகிறாங்கன்னு. அவர் என்னைய மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுக்கணும்னு நினைக்கிறாரு, இங்கே பிரின்ஸ்பால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹெச்ஓடி கேட்குறாங்க, உங்களை எங்கே போட சொன்னாங்க அப்படி சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் சொன்னோம். அப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, இந்த ஒரு செமஸ்டருக்கு கிளாஸ் எடுக்க மேத்ஸுக்கு போங்கன்னாங்க. அப்போ நான் ஆன்சிலரி மேத்ஸ் அப்போ தான் போனேன். அப்போ மேனேஜ்மெண்ட் அந்நேரம் என்ன சொன்னாங்கன்னா, பெர்மனன்ட் போஸ்ட் வந்தால் உங்களுக்கு வேலை உறுதி சார் அப்படி சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நடத்தி காட்டினாங்க. எப்படின்னா இன்டர்வியூ வருது, அப்போ நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்பர் வரணும். அப்போல்லாம் அங்கேருந்து நம்பர் வரணும், நீங்கள் போய் நம்பரை கொண்டு வாங்க சார் நாங்கள். அப்போ நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு தானாக வந்துடும் சார், ஏன்னா இந்த ஏரியாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க யாரும் கிடையாது, கண்டிப்பாக நான் தான் இந்த ஏரியாவில் நான் தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக என் நம்பர் அங்கே இருக்கும் சார்னு. அதே மாதிரி வந்துருச்சு. அப்போ இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு குரூப் இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே கிளாஸ் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. இன்டர்வியூ அட்டன் பண்ணல, மேனேஜ்மெண்ட் என்னை இன்டர்வியூக்கே கூப்பிடலை. எங்கள் ஹெச்ஓடி இங்கே இருங்க அப்படின்ட்டாங்க, டிக்கே அங்கே போய்கிட்டு இருக்கு இன்டர்வியூ, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டாங்க. இன்டர்வியூக்கே கூப்பிடலை, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகம், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நிர்வாகம். அத்தனை பேர் அங்கே இன்டர்வியூ வந்திருந்துருக்குறாங்க, எம்சிஏ முடிச்சு எல்லாமே வந்திருக்காங்க. யார் வந்தாங்க என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அன்னைக்கு அந்த மிஸ்டர் பிசி கண்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்களோ, பரமானந்தம் அண்ணாச்சி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செயல்படுத்திய நிர்வாகம்.
அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வர நிர்வாகங்கிறது அவ்வளவு சப்போர்ட்டிவாக இங்கே துறைக்கு இருந்திருக்கு, எனக்கு இருந்திருக்கு. இங்கே இப்போ ரொம்ப பேர் இல்லை, பிரேக்குன்னு சொல்லி எல்லோரும் வெளியே போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெச்ஓடியாக இருக்கும்போது அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எத்தனையோ விஷயங்களுக்காக நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அப்போல்லாம் எப்படின்னா, நாங்கள் யாருமே செக்ரட்டரியை பார்க்க மாட்டோம், பிரின்ஸ்பாலை மட்டும்தான் பார்ப்போம். பிரின்ஸ்பால் தான் அந்த விஷயத்தை செக்ரட்டரி எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களே அங்கே எல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்ட எதுவுமே ரிஜெக்ட் ஆகலை. என்ன கேட்டாலும் சரி எதுவும் ரிஜெக்ட் ஆகலை. அது ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை லேபுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், எது வேணுமோ நாங்கள் என்ன கேட்டோமோ அவ்வளவும் உடனே சாங்ஷன். சில விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கவே மாட்டோம், செஞ்சு முடிச்சுட்டு போய் நிற்போம், நேராக செக்ரட்டரி போக மாட்டோம். அதுதான் த்ரூ பிரின்சிபால் அந்த லெட்ரு தான் போகும். அந்த லெட்ரு தான் நாங்கள் என்ன அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டாலும் கூட ஏன் கேட்கல, எங்கள்கிட்ட கேட்காம ஏன் செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னதில்லை. எல்லாமே உடனே சரி சார். அதோட இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போல்லாம் எல்லாரும் அந்த பர்ச்சேஸ்னால் ஹெச்ஓடி தான். அப்போ மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிற ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை. கம்ப்யூட்டர்னால் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்னால் அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த மேனேஜ்மெண்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்காக அவங்களாம் முடிவெடுக்க மாட்டாங்க, ஹெச்ஓடியை தான் கூடுவாங்க. கூப்பிட்டு வச்சு இங்கே கம்பெனிக்காரங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க எந்த கம்பெனி வாங்க சார். அவ்வளோ கம்பெனி எனக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்குது. பிரின்சிபால் இருக்கும் முன்னாடி அத்தனை சேர் இருக்கும், அத்தனை கம்பெனியிலேருந்து வந்திருப்பாங்க கம்ப்யூட்டர் நம்ம காலேஜுக்கு கொடுக்கறதுக்காக. நம்ம அங்கே இருந்திருக்க மாட்டோம், மேனேஜ்மெண்ட் தான் பேசுவாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அது எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள் சார், நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சார்மா. நான் என்ன சொன்னனோ, நான் ஹெச்ஓடியாக கதிரவளவகுமார் அங்கே என்ன சொன்னனோ அதை அப்படியே கேட்டான். இன்னைக்கு வர பர்ச்சேஸில் ஒரு நாள் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்ச்சேஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காடிங்க மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்ததே கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோமோ சாங்ஷன். இந்த கம்பெனி வாங்க சார், சரி சார். இந்த கம்பெனி வாங்காதீங்க சார், வாங்கலை சார். உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த நிர்வாகம்ங்கிறது கதிர்வளவகுமாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது. ஒரு பர்ச்சேஸ் அப்போ செக்ரட்டரியாக எஸ்பிஜிஆர் நித்யானந்த் சார் இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. ஒரு வருஷமாக அந்த கம்பெனிக்காரன்ட்ட நான் சொல்கிறேன், இதை சர்வீஸ் பண்ணு, ஏன்னா கம்பெனி பேரெலாம் இப்போ சொல்ல வேண்டாம், சர்வீஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க செய்யவே இல்லை. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் பர்ச்சேஸ் வருது. அப்போ மறுபடி வாங்கறதுக்கு ஆர்டர் வாங்குகிறோம். அந்த கம்பெனி மறுபடியும் உள்ளே வரன்னு நினைக்கிறாங்க, நான் வாங்கக்கூடாதுன்னு நிற்கிறேன். அப்போ என்கிட்ட கூப்பிட்டு ஏன்னு கேட்குறாங்க, நான் சொல்கிறேன். அப்போ எல்லாமே ரெக்கார்டு தான், என்னென்ன நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தோம், அவங்க ஏன் வரல, அப்போ அதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சுருக்குறோம். அந்த ரெக்கார்டை பார்க்குறது கொண்டு காமிக்கிறேன். சார் பாருங்கள் சார், இவ்வளவு சொல்லியிருக்கேன் சார், இத்தனை சிஸ்டம் ஒர்க்கே ஆகலை சார், ஒரு வருஷம் ஒர்க் ஆகலை சார், இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் சார்னு சொல்கிறோம். எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த செயலாளர் நித்யானந்த மன்னாச்சவங்க நான் என்ன சொன்னனோ அது தான் வாங்கினாங்களே தவிர அந்த கம்பெனியை வாங்கவே இல்லை. அவன் ஆஃபர் கொடுக்குறான், சார் எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் காலேஜ் ஃப்ரீயாக தரேன் சார். நான் சொல்லிட்டேன், எனக்கு உன் ஃப்ரீ வேண்டாம், ஒரு வருஷம் உன் சிஸ்டம் எல்லாம் அங்கே ஒர்க் ஆகாமல் இருக்குது, அதனால் நான் வாங்க மாட்டோம், வேண்டாமே வேண்டாம் நின்னோம். செயலாளர் அவர்கள் எங்கள் சைடு நின்னாங்க. அதே செயலாளர்கள் அவங்க 2-3 டைம் இருந்தாங்க. ஒரு சைடு பர்ச்சேஸுக்காக அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கம்ப்யூட்டர் கம்பெனி அவங்கள பார்க்குறக்காக அவங்க எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கே காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் போகிறோம். நான் அப்போ இருந்த பிரின்சிபால் நாகராஜன் சார், எஸ்பிஜிஆர் நித்யானந்தா நினச்சி வர்றாங்க, அந்த கம்பெனிக்காரங்க வராங்க. ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சகோதரர், செயலாளருடைய சகோதரர், அவர் என்இசி ட்ரிச்சில் படித்தவர், பெரிய ஆள், அவர் இங்கே வைஸ் பிரசிடென்ட்லாம் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இடத்துக்கு போகிறோம். அப்போ அவர்கிட்ட பேசுகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே பேசும்போது
சார் வந்து அவங்க படித்த இடங்களில் அவங்க வேலை பார்த்த இருக்கிற இடங்களில் இருந்த அந்த சூழல்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சோ அதை சொல்லி எங்கள் டிபார்ட்மெண்ட்டை குறை சொன்னாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த தப்பு இருக்கும், இந்த தப்பு இருக்கும், அப்படி செய்வான், இப்படி செய்வான் அப்படி சொல்லி வரிசையாக அவர் அடிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு முன்னாடி எங்கள் பிரின்ஸிபால் நாகராஜன் சார் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் செக்ரட்டரி உட்காந்துருக்குறாங்க. அவர் பாட்டுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் இல்லை சார் இல்லை சார் அப்படி சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் பிரிதி சார் சொன்ன மாதிரி என்னுடைய டோனில், சார் எப்பயாவது நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களா, எங்கள் கம்ப்யூட்டர் சென்டரை வந்து பார்த்துருக்கீங்களா, இந்த பையன் தப்பு செய்வான்னு சொன்னீங்களே, என்னைக்காவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா நடந்ததுக்கு, எதை வச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு செயலாளர்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். அவருடைய தம்பி எங்கள் பிரின்ஸிபால் கூட இருக்கிறார், நாகராஜன் சார் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசலை, அமைதியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது முடித்து கடைசியாக நான் என்ன கன்க்ளூட் பண்ணணும் அதை செக்ரட்டரி சார் ஏற்றுக்கிட்டாங்க. யார் இப்படி செய்வா? எந்த செயலாளர் தனது சகோதரையோ இல்லை நிர்வாகத்தையோ விட்டு கொடுப்பாங்க? ஆனால் அன்றைக்கி அவங்க விட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் டாக்டர் சண்முகம் சார் இருந்தாங்க. அவங்க பீரியடில் அப்படி தான். பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மளை வச்சு தான் பேசுவாங்க, ஹெச்ஓடிஸை வச்சு தான் பேசுவாங்க. நம்ம என்ன ஃபைனலைஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு கம்பெனியோட நைட்டு தான் பேச்சு நடக்கும். அப்போ என்னென்ன வேணும் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ப்ரைஸ் பேசும்போது நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் எந்த ஒரு சிஸ்டம் வாங்கணும், எந்த கம்பெனி வாங்குறதுங்க நம்மளை கேட்டு தான் செய்வாங்க. இங்கே ஒரு பில்டிங் லேப் கட்டுறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வைஸராக பகலக்கார அண்ணாச்சி வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க வரும்போது அந்த இடத்துக்கு நான் வேகமாக ஓடுவேன், ஓடி போய் அங்கே நிற்பேன். ஏன்னா அவங்க நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம், இவங்க ஏதாவது மாற்றிடக்கூடாதுங்கிறக்கு ஓடுவேன். அப்போ உடனே அவர் சொன்னார், சார் உங்களை கேட்காம நாங்கள் எதுவும் மாற்ற மாட்டோம் சார், ஏன் சார் பயப்படுறீங்க, உங்கள்கிட்ட கேட்டு தான் சார் செய்வோம் அப்படின்னு நிர்வாகத்துக்கு அட்வைஸராக இருக்கிறதே அப்படி தான் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகம் தான் இன்னைக்கு வர. நம்ம என்ன கேட்டாலும் நம்முடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதுபடி இதுக்கு இது பண்ணாங்க. அது மாதிரி பிரின்ஸிபால் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ கம்ப்யூட்டருங்கிறது அவ்வளோ பெருசாக இருந்துச்சா, அதனால் யார் டெல்லியிலேருந்து யூஜிசிலேருந்து வருவாங்க, ஏசிடிலேருந்து வருவாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க, உடனே நம்மளை கூப்பிட்டு விட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி பாரு நமக்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து வெறும் பிஜிடிசிஏ, என்னையை பொறுத்தளவுக்கு எம்எஸ்சி மேத்ஸு, ஆனால் பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி, என்னடா நம்மளை போய் இவ்வளோ உயர்வாக எல்லாத்தையும் பேசுகிறாங்களா, அவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான் வந்திருப்பாங்க, அப்படி நமக்கு கூனி குறுகி நிற்போம். அப்போ தான் என் மனசில் இதை விட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேலே போகணும் அப்படி சொல்லி எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணோம், பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணோம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது பிரின்ஸிபால் நாகராஜன் சார் தான். அந்த எஃப்டிபிங்கிற யூஜிசியோட திட்டம் வரும்போது எனக்கு வந்து அந்த சான்ஸை வந்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஒரு பெரிய மீட்டிங் ஹால், போர்டு ஆஃபீஸில் அங்கே வச்சு மீட்டிங் நடக்கும், யாரை செலெக்ஷன் சொல்லி. அந்த செலெக்ஷனில் அங்கேயும் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு கருத்து வருது, யாரை அனுப்புறது அப்படின்னு. மொத்தம் 6 சீட் இருக்குது, 9 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ யார் எடுக்கிறதுன்னு. அப்போ அவங்களாம் என்ன கேட்டாங்கன்னா, நாங்களாம் வயசாகிட்டோம் போகணும் எங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் அங்கே எழுந்திரிச்சு ஆர்கியூ பண்ணேன்னா, சார் இவங்க படித்தாங்கன்னா இன்னொரு 5 வருஷமாக இதில் ரிட்டையர்ட் ஆகி போயிடுவாங்க சார். அப்படி இல்லை சார், நான் வேலைக்கு பார்த்தேன், எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா 35 வருஷம் இந்த வேலை, அதுக்கப்புறம் வேலை வைப்பேன் சார். அப்போ இங்கே எத்தனை பையங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சார், அதனால் என்னை அனுப்புங்க சார் அப்படி கேட்டேன். என்னை அனுப்புனாங்க. ஸோ அந்த எஃப்டிபிங்கிற சான்ஸை 2 தடவை நான் பயன்படுத்துகிறேன், எம்ஃபிலுக்கும் பயன்படுத்திருக்கிறேன், பிஹெச்டிக்கும் பயன்படுத்துகிறேன். அதனால் அதே மாதிரி நான் அத்தனை மாணவர்களை உருவாக்கிறோம். நம்ம ஆசையோடு நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து இங்கே நம்ம கொடுத்தோம். ஆனால் அதுக்குரிய வாய்ப்புகளை இங்கே கொடுத்தாங்க. லேபு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும், 24 ஹவர்ஸ் பையன் இருப்பான். 32 பேர் பையங்க இருந்தாங்க, 32 கம்ப்யூட்டர் இருந்துச்சு. எல்லா காலேஜிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் 2 பையன் உட்காருவான். ஆனால் நம்ம காலேஜில் ஒரு சிஸ்டத்தில் ஒரு பையன். எல்லாரும் கேட்பாங்க வந்தப்பெல்லாம், ஒரு மிஷினுக்கு 2 பேராம்மா? இல்லை சார், ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு பையன் தான். அப்படிப்பட்ட ப்ரொவிஷனை கொடுத்தது நிர்வாகம், அப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி கொடுத்தோம். பையங்க அதை பயன்படுத்துகிறாங்க. சாவியை பையன் கையில் கொடுக்க அலோவ் பண்ணால் மேனேஜ்மெண்ட். லேபோட சாவி பையன் கையில் இருக்கும், லைப்ரரியோட சாவி பையன் கையில் இருக்கும். நைட்டெல்லாம் படிப்பாங்க. இல்லை ஒரு லைப்ரரி ஹால் இருக்கும், அதுக்குள்ளே சைடெலாம் பார்த்தீங்கன்னா பாய் தலையணை மெத்தை இதுதாங்க அங்கே உள்ளே இருக்கும். அங்கே தான் படிப்பான், அங்கே தான் தூங்குவான், அங்கே தான் காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க கூட இருந்ததுனால நாங்களும் அப்படி தான் இருந்தோம். நைட்டெல்லாம் இருப்போம். கல்யாணம் முடிச்ச அந்த மொதல் வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ருப்பேன், பையன் வந்து கூப்பிட வந்துடுவான், சார் லேபுக்கு போவோம் சார்.
உடனே அவங்க கூட சேர்ந்து வந்துடும். 11, 12 மணி வரை இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். ஹாஸ்டலில் பையங்க அதே தான். அத்தனை பையங்களுக்கும் அவ்வளவு அந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்துறதுக்கு ஏதோ இருந்தது 3:30 மணிக்கு 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு அனுப்பணும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏசி ஓடும், ஏசிக்கு எவ்வளோ பில் வரும் தெரியும், கம்ப்யூட்டர் யூசேஜ் அவ்வளவுக்கும் நிர்வாகம் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரு புது கோர்ஸ் ஆரம்பிக்கணுமா உடனே கூப்பிட்டு விடுவாங்க, சார் என்னென்ன வேண்டும் இருக்கும், இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன வேணும், அப்போ இதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும். உடனே அங்கேருந்து நேரம் சேது அண்ணாச்சி இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவர் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவர் அந்த கேட்டு இவ்வளோ ஆகுமாப்பா செய்ய முடியுமா அப்படி ஒரு பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக கொடுத்த இந்த கல்லூரி ஒவ்வொன்றையும் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. அது மாதிரி இங்கே ஆசிரியர்கள் என் கூட வேலை பார்த்தவங்க இங்கே நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த துறையானது அதிகம் செல்ஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸோடு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோயட் டிபார்ட்மெண்ட் வந்தது எங்கே தான், எம்சிஏ தான். அப்புறம் மிச்ச கோர்சஸ் அத்தனை கோர்ஸ் என்னென்னலாம் புது கோர்ஸ் வருதோ அத்தனை கோர்ஸ் ஆரம்பிப்போம். அத்தனை கோர்ஸும் ஒரே அம்பர்லா கீழே இருந்துச்சு, ஒரே ஹெச்ஓடி, அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அத்தனை பேரும். நாங்கள் எல்லாத்துலேயும் கிளாஸ் எடுப்போம். அப்படி தான் இருந்தோம். நாங்கள் கணக்கு பார்த்து 16 மணி நேரம்லாம் வேலை பார்க்கல, 22 மணி நேரம் 23 மணி நேரம் வாரம் கிளாஸ் எடுத்துருக்குறோம். அதை ரசித்து தான் நம்ம எடுத்தோம். பையங்கள் கூட அவ்வளோ தூரம் பழக்கம். அப்படி இருந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அத்தனை ஆசை இதுவே ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி இருக்கும், பெரிய ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அங்கே அவர் அத்தனை ஸ்டாஃப் யார் வேலைக்கு வந்தாலும் சரி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு என்ன பாலிசி இருக்கோ பிரின்சிபால் இருக்கோ அதை அப்படியே ஒபே பண்ணி அது மாதிரி மாணவர்களுக்காக ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம் இப்போ இருக்கிற இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன்கிட்ட சொல்வேன், 4 பேருமே பில்லர்ஸ். இந்த 4 பேர் சேர்ந்தா அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு நேரம் கூட யாருக்கும் விட்டு கொடுத்ததில்லை. நான் ஒரு முடிவெடுத்து இதை செய்யணும்னு சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து கடவுளோட கிஃப்ட், அதுதான் சொல்வேன் நான். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு எனக்கு உறுதுணையாக இன்னைக்கு வர இருக்கிறாங்க. டிகே என்ன டிகே செய்யணும் நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஹெச்ஓடியாக இருந்திருப்பாங்க. 38 வருஷம் நான் ஹெச்ஓடி. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு நாள் கூட நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு அவங்க நினைக்கல. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் நான் பார்த்துருக்கேன், சீஃப் ஆகிறதுக்கு சேர்மன் ஆகிறதுக்கு எத்தனை போட்டி, அவனை ஏன் போட்ட இவனை ஏன் போட்டேன்னு அங்கே அத்தனை பேர் யூனிவர்சிட்டியில் சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரு துறை தலைவர் ஆகுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று ஒரு நொடி கூட அவங்க மனசில் அந்த எண்ணம் வந்ததே இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்காக மாணவருக்காக அவங்க அவ்வளவு உழைத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வர இந்த மாணவர்கள் இந்த துறையை தூக்கி தாங்குகிறார்கள். ஏன் தூக்கி தாங்குறான்னு சொல்கிறேன்னா, இவ்வளவு நாள் நடத்த அந்த கோர்ஸ் எத்தனையோ நாங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஒரு விஷயத்துக்கு கூட நாங்கள் மாணவர்கள்ட்ட பணம் வாங்கினதே இல்லை. ஆனால் அத்தனையும் சப்போர்ட் பண்ணது அலுமினி மாணவர்கள் தான். நம்ம ஒரு சின்ன ஒரு மெயில் அனுப்புனா போதும், அத்தனை பேரும் அவங்களுக்குள்ளே பேசி அவ்வளோ ரூபாயும் கொடுப்பாங்க. அவ்வளவு ரூபாயும், அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த துறைக்கு உதவி செய்கிறவங்க அந்த மாணவர்கள் தான். ஏன்னா இந்த 4 பேர் அப்படி. அதனால தான் அந்த மாணவர்கள் உயிரோடு அந்த உயிர்ப்போடு இந்த துறையை வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு சாட்சி 26ஆம் தேதி வரக்கூடிய ஏப்ரல் 26ஆம் தேதி இங்கே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. யார் அரேஞ்ச் பண்ணுறா? அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ படித்தவங்க? 1987 படித்தவங்க. ஒரு 400 பேர் வரப்போகிறாங்க. அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வரப்போகிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து வரப்போகிறாங்க. நினச்சி பாருங்கள், இந்தியாவில் பல ஸ்டேட்லேருந்து வரப்போகிறாங்க. அத்தனை பேர் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பையங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணி வர்றாங்கன்னா இந்த கல்லூரி மேலேயும் இந்த துறை மேலேயும் அவங்க வச்சிருந்த பாசம், அன்பு, அதுதான். ஸோ இந்த நிர்வாகம் எங்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்து இந்த துறையை உருவாக்க நினைத்ததோ அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறோம் என்பதை ஏப்ரல் 26 எங்களுக்கு காட்டுது. ஏன்னா நம்ம தீசிஸ் எழுதும்போது கன்க்ளூட் பண்ணுவோம், இவ்வளோ நேரம் நீ ப்ரப்போஸ் பண்ணது சரிதாங்கிறது எப்படி சொல்கிற அப்படின்னு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட் சொல்லுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த ஏப்ரல் 26 அலுமினி ஸ்டூடெண்ட்ஸு எங்கள் 3 பேருக்கும் நடத்தக்கூடிய இந்த பாராட்டு விழா தான் நாங்கள் மாணவர்களுக்கு நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்த உரிமை, நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்த வசதி, அவைகளை மாணவர்களுக்கு எவ்வளோ நாங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த இதுதான் நான் நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே
எங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அட்டெண்டர்ஸ் அவ்வளவு உண்மையானவர்கள், அவ்வளவு பாசமானவர்கள், மாணவர்களுக்காக அவ்வளவு செய்கிறவங்க. பழனிசாமி என்னாச்சுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவர் ரொம்ப வருஷம் இருந்தார் எங்கள் அட்டெண்டர். அவர் சொல்வார், சார் இந்த காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அட்டெண்டர்ஸும் இங்கே தான் சார் இருப்பாங்க, கல்லூரிக்குள்ளே தான் சார் இருப்பாங்க, காலையில் இங்கே தான் சார் குளிப்பாங்க, நானும் பார்த்துருக்கிறேன். இதுதான் என் மனசுக்குள்ள ஒரு 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 இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது. அதை கொடுத்து எங்கள் அண்ணாச்சி பழனிசாமி அண்ணாச்சி எங்கள் அட்டெண்டர். அப்படி தான், அதாவது அவங்களுக்கு இந்த துறை மேலே, இந்த கல்லூரி மேலே அவங்களுக்கு இருந்த பாசம், எங்கே இருந்த ஒவ்வொரு அட்டெண்டர்ஸும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அட்டெண்டர்ஸும் அப்படி தான் பண்ணிட்டேன். அவங்களுடைய குழந்தைகள்லாம் இப்போ ரொம்ப பேர் அங்கே அட்டெண்டராக இருக்காங்க. அப்படி வேலை பார்த்தவங்கள பார்த்து அவர்கள் சொல்லதை கேட்டு இங்கே நம்மளும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனதுக்குள்ளே விதைத்தவர்களே இங்கே பணியாற்றுவர்கள் தான். அதனால தான் நாங்களும் அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே பயணிக்கிறோம். அப்படி ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிசமான மனிதர்களை இங்கே இது பண்ணோம். யூஜிசியிலேருந்து வரக்கூடிய அத்தனை பிளான், முந்தைய 5 years பிளான் வரும், அத்தனைக்கும் இங்கே ப்ரப்போசல் அனுப்பணும், அத்தனை கமிட்டிலே போட்டாங்க. சின்ன பையன்தான் நான், எங்கள் இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு 60 வயசு, அன்னைக்கு சின்ன பையன்தான். ஆனால் ஹெச்ஓடி கொடுத்தாங்க, அத்தனையிலையும் இருந்து அதெல்லாம் ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கல, ஹெச்ஓடியாக இருந்தனால தான் கிடச்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அழகாக நாங்கள் அவங்க நினச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம். அவ்வளவு க்ரோர்ஸு இங்கே வந்து ஃபண்டு ஒவ்வொரு யூஜிசி பிளான் அப்பையும் வந்திருக்கு. அப்படி அது மாதிரி என்கொயரி கமிட்டி, என்ன கமிட்டி இருந்தாலும் சரி, அது என்னது இருந்தாலும் சரி, அங்கே நம்ம அந்த ஹெச்ஓடியாக இருந்ததுனால ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்தது நிர்வாகம், இறைவன். ஸோ அப்படிப்பட்டதை நம்மளும் சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஐகேசி கோஆர்டினேட்டராக இருக்கும்போது தான் இப்படி அதிக விஷயங்கள் இருந்ததுனால எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கும் நான் இந்த காலத்தில் இருக்கும்போது எனக்கு கொடுத்த பணி அதை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது டீச்சர்ஸ்கிட்ட இதை செய்யுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த கல்லூரியில் இருந்த ஒரு ஆள் கூட நோ சொன்னதில்லை, ஒரு ஆள் கூட நோ சொன்னதில்லை. அவ்வளோ பேரும் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாரும் அதை முடிச்சு கொடுக்க போய் தான் அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ வெற்றி இங்கே கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய ஈடுபாடு தான். ஒவ்வொரு பேரும் எவ்வளவு அதை டெடிக்கேட்டடாக நீங்கள் செஞ்சீங்கிறதான். அப்படிப்பட்ட பேராசிரியர்கள் தான் அந்த கல்லூரியில் இருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள், உங்கள் அனைவருடைய வெற்றியால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் சிறப்பாக செய்தேன். நாங்களும் இங்கே ஒரு இன்டர்நேஷனல் எல்லாரும் சொன்னதான் ஒரே ஒரு தகவல், அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பழக்கம் அத்தனை இடத்துக்கு எப்படி கிடச்சிச்சு, இந்த இடத்துக்குள்ளேயே நான் இல்லை, இங்கேருந்து வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பங்களே நிர்வாகம் கொடுத்துச்சு. அந்த FDPயில் சென்னை யூனிவர்சிட்டியில் படிக்க போது தான் பிரசாத்துங்கிற ஒருத்தனை பார்த்தேன். அந்த பிரசாத் IIT காரக்பூரில் இருக்க போது தான் அங்கே இருக்க, அது மூலமாக தான் அதை ஆர்கனைஸ் பண்ணோம். 10 வெளிநாட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ், 3 எல்லாமே ஃபாரினர்ஸ், நம்ம இந்தியாக்காரங்க அங்கே இருந்து இல்லை, ஃபாரின் ஆரிஜின் உள்ள அத்தனை சயின்டிஸ்ட்டுங்க வந்தாங்க. அப்படிப்பட்ட இது பண்ணோம். அப்போ வெளியிட்ட ப்ரொசீடிங்ஸ், நான் எதை சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி உருவாக்கணுங்கிறது தான். இப்போ நான் வரும்போது அதை பற்றி டீட்டெயில் பார்த்துட்டு வந்தேன். டவுன்லோட்ஸ், அந்த ப்ரொசீடிங், ஸ்ப்ரிஞ்சரோட ப்ரொசீடிங், ஸ்கோப்பஸில் இண்டெக்ஸ் ஆன ப்ரொசீடிங், ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஸ்ப்ரிஞ்சர் அக்செப்ட் பண்ணுது. அந்த பேப்பரு இன்னைக்கு வர அந்த அந்த புக்கு 2,22,000 டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு. 2013 ப்ரொசீட் பண்ணது. அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்தது அவ்வளோ. அப்படி ஒரு ஒர்த்தான அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம காலேஜ் பேர் இருக்கான்னு பார்த்தேன், இருக்குது, நம்முடைய கல்லூரி பேர், விருதுநகர் பேர் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது நம்ம இந்த கல்லூரியிலிருந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். வரும்போது பார்த்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியானதை நம்ம இந்த துறை வந்து கொடுத்துருக்கு. அதுக்குரிய வாய்ப்பு கொடுத்தது நிர்வாகம். நீங்கள் கொடுக்குறதா ஃப்ரீடம், எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம். என்கிட்ட எத்தனை பேர் கேட்டாங்க, சார் முடிச்சிட்டிங்களா, அடுத்து எங்கே சார் போக போகிறீங்க? என்னால் இருக்க முடியாது மற்ற இடத்துல போய், ஏன்னா இந்த சுதந்திரம் மற்ற எந்த இன்ஸ்டியூட்லையும் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அது போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் மற்றவங்க இருந்தவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன். எந்த கல்லூரியிலையும் வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கு இப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்ததில்லை. எடுக்கிற முடிவு என்ன எடுத்தாலும் சரி அதுக்கு பின்னாடி நிற்பாங்க, அவ்வளவும் பேக் பண்ணுவாங்க. என்னன்னாலும் செய்யுங்க சார், நாங்கள் நிற்கிறோம்பாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க நீ இப்படி தான் செய்யணும்னு நாங்கள் டைரக்ட் பண்ணலை. ஒரு ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுறோம், கமிட்டியில் இருக்கிறோம். ஏற்கனவே இருந்த நிர்வாகத்தில் இருந்த செக்ரட்டரி அங்கேருந்து ஃபோன் பண்ணி, கூட இருக்கிற அந்த பேனலில் இருக்கவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, இவர் எனக்கு அதிக ப்ரெஷர் வருது, இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டாஃப் தான் செலக்ட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க.
இன்டர்வியூவில் அவங்க பண்ணலை, பெர்ஃபார்ம் பண்ணலை. என்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன சார் செய்யணும்? எடுக்கக்கூடாது சார்னு சொன்னேன். எடுக்கலை. நான் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டாஃப் தான். அவங்க நினச்சா அவங்களே போடலாம், மேனேஜ்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்க போகுது. ஆனால் அவங்க எடுக்கலை. பேனலில் ஹெச்ஓடிக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடாது சொல்கிறீங்க, எடுக்கலை. சொன்னது யார்? இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம காலேஜில் போர்டில் இருந்த செக்ரட்டரி, அவர் தான் கேட்டிருக்கிறாரு. நம்ம நோ சொல்கிறோம், அவங்க சொல்லிட்டாங்க, சார் வந்து நோ சொல்லிட்டாங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வேண்டாம் சார்ன்றாங்க. அப்படி எத்தனையோ இன்சிடென்ட்ஸில் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் பின்னாடி இருந்தது நிர்வாகம். ஸோ அப்படி ஆசிரியர்கள் ஆகட்டும், நீங்கள் எல்லாருமே தான் அவ்வளவு வேறுட்டு என்னால் யாரையுமே அவாய்ட் பண்ண முடியலை. அவ்வளவு அன்பாக ஒவ்வொருத்தரும் என் கூட பயணிச்சிருக்கீங்க, உங்கள் கூட நான் பயணிச்சிருக்கிறேன். அவ்வளவு கருத்துக்கள். ஆனால் நான் கேட்பேன், நீ யார் என்ன சொன்னாலும் அவ்வளவும் கேட்பேன், முடிவு நான் எடுத்துருப்பேனா இருக்கும். ஆனால் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு இடங்களில் எனக்கு வந்து இன்புட்டாக நீங்கள் கொடுத்தீங்க. அதுதான் நாலேஜ். அந்த நாலேஜால் தான் நம்முடைய செயல்பாடுகள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரி. ஆனால் சிலதை பதிவு பண்ண வேண்டும், இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண வேண்டும். யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகுது, பார்க்குறவங்க இந்த கல்லூரிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, நிர்வாகங்கிறது எப்படி முக்கியமானது, இங்கே இருக்க டீச்சர்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக நான் இதை பதிவு நினச்சி பதிவு பண்ணேன். மிக நன்றி, மிக நன்றி. ஏன்னா எங்கள் தாத்தாங்க வேலை பார்த்தாங்க. எங்கள் குடும்பம் நான் சொன்ன மாதிரி ஒரு பணையேற குடும்பம் தான். அந்த இதிலேருந்து வந்த நான் இன்னைக்கு விருதுநகரில் ஒரு பெரிய வீடு கட்டி இன்னைக்கு ஒரு கார் வச்சு இருக்கிறேன்னா அதற்கு வழிகோலியது கல்லூரி நிர்வாகம். நன்றி மறக்க மாட்டோம். நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள் மிக 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 நன்றி. இறைவனுக்கு நன்றி, கல்லூரிக்கு நன்றி, இந்த பேராசிரியர்களுக்கு நன்றி, எங்களது துறையினுடைய என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ வெரி மச். கல்லூரியின் நிர்வாகத்திறன், கல்லூரியால் தான் பெற்ற பயன், கல்லூரியால் தான் பெற்ற பேறு, சகலமும் கல்லூரியே, கல்லூரிதான் உயிர் மூச்சு என்று நன்றி உணர்வோடு ஏற்புரையை வழங்கிய டாக்டர் டி. கதிர்வளவகுமார் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.